Hi everyone, welcome back to my channel. So I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இது கோயில்ல பிரசாதமா கொடுக்கறப்போ இத டேட்டை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இதை வாங்குறதுக்குன்னே நம்ம நிறைய பேர் போயிருந்திருப்போம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புளியோதரை. இந்த புளியோதரை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் புளியோதரை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம கூட டாக்டர் பிரியா கௌதமா அவங்களோட அம்மா சந்திரா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, எங்களோட இந்த ரெசிபி ஷேர் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு உன்னோட செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. உன்னோட சேனல்ல நானும் ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட கஞ்சியை நான் ரெகுலரா குடிக்கிற ஒரு கஸ்டமர். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்ஸ். தேங்க்யூ ஆண்டி. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா உங்களோட இதை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. ஸோ இப்போ புளியோதரை எப்படி பண்ணலான்னு ஆண்டி கிட்ட இருந்து கற்றுப்போம். ஆண்டி, இப்போ நம்ம புளியோதரைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறீங்களா? 100 கிராம் புளி. ஓகே ஆண்டி. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கங்க, நல்லெண்ணெய் தான் நல்லது. ஓகே ஆண்டி. கடுகு, ஓகே, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இதுக்கு மேலே முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனா உங்கள் சௌகரியம். ஓகே, அது நாட் நெசசரி, தேவைன்னா போட்டுக்கலாம். சரி. அதுக்கப்புறம் ஒரு 30 காஞ்ச மிளகா எடுத்து, ஓகே ஆண்டி, கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி. ஓகே. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சரி. நல்லெண்ணெயே ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க புளி வந்து சூடு. ஓகே. ஒரு சிலருக்கு புளியோதரை ஒத்துக்கிறது இல்லை, கொஞ்சம் வயிற்று வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இது ஓரளவுக்கு கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ஓ சூப்பர் ஆண்டி, சூப்பர். காஞ்சிருக்கு. ஓகே, கடுகு போட்டிருக்குறாங்க. கடுகு போடுறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஓகே. இதெல்லாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் இருக்குமா ஆண்டி? இருக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஓகே. கொஞ்சம் நிறைய போடும்போது தான் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். சாத்துல வேற எதுவும் இல்லாததுனால. ஓகே. ஸோ பருப்பு செவந்ததும் கருவேப்பிலை. ஓகே. ஓகே ஆண்டி, லாஸ்ட்டாக வடிகட்டி ஊற்றிக்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. ஓகே. புளி எப்பவும் உடனே கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா ஆண்டி. அதனால ஒன்று நைட்டே ஊற போட்டுக்கோங்க. சரி. இல்லைன்னாக்க காலையில நல்ல வெந்நீர் கரைக்க காய வச்சு அதுல அந்த புளியை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டி புளியா எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே ஆண்டி. இப்ப அது காயும் போது நம்ம இந்த வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்துக்கணும். ஓகே. ஸோ பெருங்காயம் ஆண்டி கட்டி பெருங்காயம் எடுத்துட்டாங்க. பொடி யூஸ் பண்ணலாம், பட் இதுக்கு கொஞ்சம் வாசனை ஜாஸ்தி, அதுக்காக இதை நம்ம போடுறோம். ஓகே ஆண்டி. பெருங்காயம் எடுத்துட்டு வெந்தயம் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆண்டி நீங்கள் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டால் போரும்னு சொன்னீங்க, பட் அதான் ஆண்டி வந்துட்டு அரைக்க முடியாது கொஞ்சமாக இருந்தா, அதுக்காக நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கேன். நீங்க அப்புறமா நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆண்டி? இது வெந்தயம் இது வந்து நார்மலா ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஈவன் மெத்த குழம்புக்கு கூட கொஞ்சம் கடைசியா போட்டானா நல்ல வாசமா இருக்கும். நல்ல செவக்க வருது. நல்ல செவக்க அது வெடிச்சு விடும். நல்லா வெடிக்குது. ஆமா. இது காயும் போது எண்ணெய் சைடெல்லாம் தெரிக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அதை மூடி வச்சு. ஓகே. ஓகே ஆண்டி. நல்லா செவந்துருச்சு வெந்தயம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்துருக்குறாங்க.
இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு ஆண்டி. இதில் வந்துட்டு உப்பு போட்டுடுறாங்க. ஓகே. இப்போ பொடிச்சு வச்சிருந்த மிளகா பொடி. நீங்க காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத மாதிரி பார்த்து தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. சூப்பர். ஆண்டி அதிலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் பெருங்காயமும் பொடிச்சு வச்ச பொடி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். இது காஞ்சு கொஞ்சம் கெட்டியானதை இறக்கிடும். ஓகே. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஆழாக்கு காண்டி இது கலர்லாம்? தாராளமாக 4 to 5 டம்ளர்ஸ் ஆழாக்கு கலரலாம். ஓகே, சூப்பர். நான் இப்போ கொள்ளு பொடி பற்றி சொல்ல போகிறேன். சூப்பர் ஆண்டி. அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம கொள்ளெல்லாம் சாப்பிட்டது இல்ல, குதிரைக்கு தான் போடுவோம். கரெக்ட். பட் இப்ப நம்மளும் சாப்பிடுறோம். இது ஏங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு கேள்விதான். இப்ப நீங்க அந்த குதிரையை பார்த்தா, குதிரை வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்கு. அதோட வேகம் எப்பவுமே ஜாஸ்தி. சூப்பர். அதோட பாலை பார்த்தேனாக்க படப்படன்னு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அது பால். ஓகே. அந்த மாதிரி உனக்கு அது உடம்பும் அதே மாதிரியே படப்படன்னு தான் இருக்கு குதிரை. ஆமா ஆமா. காஞ்ச மாதிரி எல்லாம் எப்பவுமே தெரியாது. ஆமா. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அந்த கொள்ளுனால நம்ம உடம்பும் இதே மாதிரி பளபளப்பாகவும் தலைமுடி எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர் ஆண்டி. அதே மாதிரி உடம்புக்கு பலமும் கொடுக்கிறது, உடம்புக்கும் நல்லது. ஓகே. சோ இது ஒரு பயிறுங்கிறதுனால புரோட்டீன் ஜாஸ்தி இல்ல ஆண்டி? அது வேற, புரோட்டீன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இத சாப்பிடுறோம். இப்ப நம்ம இன்னொன்னு வந்து ஆண்டி, நம்ம காய்ச்சல் இருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னா கொள்ளு ரசம் வச்சு கொடுப்பாங்கல்ல, ரசம் வச்சு சாப்பிடுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டா கொடுக்கிறது. அதனால சூப்பர் சூப்பர். அதாவது இது நான் எங்கேயோ படிச்சு எங்க அம்மாவெல்லாம் சொன்னதுதான். சரி சரி. நான் இங்க என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கச்சே இங்க நான் என் பொண்ணுக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே. பட் சாந்தியும் நானும் இதையே பண்றேன் ஆண்டி அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா. ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டி. ஓகே. இப்போ நம்ம அதுக்கு என்ன சாமான் வேணுங்கிறத பாத்துருவோம். சூப்பர். ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கிறோம். சரி. அதுக்கு 1/2 கப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு. ஓகே. கருப்பு உளுத்தம் பருப்பு ஓரளவு உடம்புக்கு வலு கொடுக்கக்கூடியதுதான். அதனால வெள்ளையத்தை விட கருப்பு நல்லது, பாலிஷ் ஆகாம. ஓகே ஆண்டி. ஒரு 2 ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. ஓகே ஆண்டி. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஓகே. ஒரு 10 மிளகா, காஞ்ச மிளகா எடுத்துக்கிறோம். அது உங்க உரப்புக்கு தக்க. ஓகே. இல்ல உங்களுக்கு மிளகு ஜாஸ்தி பிடிக்கும்னா மிளகாயை கம்மி பண்ணி மிளகா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஆண்டி. இது வந்து ஒரு சிலர் சேர்த்துக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. ஆகையினால இது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. வேண்டாம்னா வேண்டாம். ஓகே. அதனால இது ஆப்ஷனல் தான். ஓகே. தேவைன்னா எடுத்துக்கலாம். சரி, ஒரு 10 பல்லு இருக்குதா ஆண்டி பூண்டு? 10 பூண்டு பல்லு எடுத்துருக்கேன். ஓகே ஓகே. சூப்பர் ஆண்டி. ஸோ இப்போ ட்ரை ஃப்ரை பண்ணுறாங்க ஆண்டி. ஃபர்ஸ்ட் கொள்ளு தனித்தனியாக தானே ஆண்டி தனித்தனியாக தான் வறுக்கணும். சரி, ஓகே. ஸோ அந்த பக்கம் நம்மளுடைய புளியோதரை வந்துட்டு கெட்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே கொள்ளு பொடி பண்ணிடலாம். இந்த கொள்ளு இப்போ ஆண்டி ஒரு 5 to 7 நிமிஷம் ஆயிடுச்சுல, மீடியம் ஃப்ளேம்ல ஓகே வறுத்துருக்கோம். நல்ல வாசனை வரணும். ஆமா. அதே சமயத்துல கொஞ்சம் வெடிக்கவும் ஆரம்பிக்கும். ஆமா, 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும். ஃபுல்லா வெடிக்கணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நாளை நீங்க வறுக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஓகே. அதே கடாயில உளுத்தம் பருப்பு. ஓகே. இப்போ இந்த புளியோதரை நல்லா கெட்டி ஆயிடுச்சு இல்லை ஆண்டி? ஆமாம். ஸோ ஆண்டி அணைச்சிட போகிறாங்க. சரி. ஸோ உளுந்தும் அதிலே போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து மிளகா வறுக்க போகிறோம். ஓகே. இப்போ மிளகாவும் வறுத்தாச்சு. மிளகாவை விட ஆண்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை போட்டு அதுவும் வறுத்து நல்லா மொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்துருக்குறேன். மொறுன்னு ஆற வரலையும். ஓகே. தனியா, ஜீரகம். ஓகே.
இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துடலாம். எவ்வளோ நேரம் ஆண்டி? கொஞ்சம் அது செவக்கிற வரலையும் இருக்கணும். ஜீரகம் வந்து வெடிக்கும். ஓ சரி. அதை செவந்து வாசனை வர வரலையும் வறுக்கணும். சரி. ஒன்று இதோடையே உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஓகே. கல்லுப்பு போட்டு வறுத்து வச்சுட்டிங்கன்னா உப்பு வறுக்கிறதுனால வந்து அது இது ஆகாமல் இருக்கும், நிறையா நாள் இருக்கும். ஓகே. வீணாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல். ஓகே சூப்பர். இதுலேயே உப்பும் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கிட்டாச்சு. பண்ணிக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே. என்ன ஆண்டி? சன்ஃப்ளவர் ஆயில்? நல்லெண்ணெய் தான் நல்லது. ஓ நல்லெண்ணெய். ஓ சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ. ஓகே. இதில் அந்த பூண்டை போட்டுக்கோ. ஓகே. ஓகே. பூண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த பூண்டை போட்டு நல்லா செவக்க வரும் அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே சூப்பர். ஓகே. அந்த மீதி எண்ணெயை நீங்கள் எடுக்கணுங்கிறது இல்லை, அதுலேயே இருக்கட்டும். அது சாதம் கலக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆண்டி. இப்போ இதை ஆறிட்டு இதை கொஞ்சம் கரகரன்னு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வரப்போகிறோம். ஓகே சூப்பர். வறுத்தது எல்லாத்தையும் முதல்ல கரகரன்னு பொடிச்சுட்டு எடுக்க போகிற நேரத்தில் அந்த பூண்டை மேலே போட்டு மொத்தமாக பொடிச்சு எடுத்து கலந்து வச்சுக்கிறோம். ஓகே சூப்பர். நல்ல வாசனையாக இருக்குது. கொள்ளு பொடி வந்துட்டு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கொள்ளு சாதம் கொஞ்சம் கலக்கலாம். ஓ சூப்பர். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன். ஆமாம் ஆமாம். அந்த எண்ணெயிலே அந்த எண்ணெயிலேயே பொரிக்கிறது. இது நல்லா பொங்கி வருது பாருங்க. இதை வறுத்துட்டு நம்ம அணைச்சிடுறோம். ஓகே. இதில் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அது உங்கள் தேவைக்கு அளவு. அதாவது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டு. அடுப்பு அணைச்சாச்சு இல்லாண்டி? ஆமாம். இது ஆயிடுச்சு ஆண்டி? ஆமாம், இது கலந்தாச்சு. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவும் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டு கலந்துக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ கொள்ளு ரைஸ் ரெடி. ஸோ புளியோதரை நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்ல வாசனையும் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ அம்மா செஞ்ச கொள்ளு சாதமும் புளியோதரையும் ரெடியா இருக்குது. இது டேஸ்ட் பண்றதுக்கு ஸோ ரோஷன் அம்மாவோட 2வது பேரண்ட் GCSE எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நமக்காக டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க. சாப்பிடலாமா ரோஷன்? சாப்பிடலாம். ஓகே. கொள்ளு சாதம் சூப்பரா இருக்குங்க. கரெக்டா அந்த காரம் கொள்ளோட ஃப்ளேவர்லாம் சூப்பரா இருக்குது. புளியோதரை எப்படி இருக்கு ரோஷன்? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இப்போ புளியோதரையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. புளியோதரையும் புளிப்பு காரம்லாம் நல்லா இருக்குது. அந்த வெந்தயமும் அந்த இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குமா, பெருங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்ஸ்மா எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு. தேங்க்யூ ரோஷன். இது மாதிரி கொஞ்சம் பெரியவங்க நம்ம கூட இருக்கிறப்போ நிறைய விஷயம் நமக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. அத மாதிரி ஆண்டி எனக்கு அட்மையர் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஆண்டியோட பாசிட்டிவிட்டி. எதை எடுத்தாலும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவா தான் அது பேசுவாங்க, பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டியோட தைரியம். ஸோ எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு தைரியம். எல்லாருக்கும் அது வயசானா கூடவே ஒரு பயமும் சேர்ந்து வருது. ஆனா ஆண்டி வந்துட்டு அவ்வளோ தைரியமா எல்லாத்தையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஆண்டியோட பெரிய ஹாபி வந்துட்டு புக் ரீடிங். இந்த வயசுலயும் ஆண்டி அவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க.
ஸோ ஆண்டி அவ்வளோ புக்ஸ் ரீட் பண்றதுனாலயோ என்னமோ தான் அதை வந்துட்டு அவ்வளோ தைரியமா அந்த நெகட்டிவ் தாட் எதுவுமே வராம அதை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த புக் ரீடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் வந்துட்டு நமக்கு சின்னதுல இருந்த அந்த ஹாபிஸ், மறந்து போன ஹாபிஸை இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வந்துட்டு அதை திரும்ப நம்ம பண்றதுனால நமக்கு அது லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணத்தையும் லைஃப்ல நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு ஆண்டி தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளே. இந்த புக்கு படிக்கிறதுனால இல்லை நம்ம வேற ஏதாவது ஒரு ஹாபி வச்சு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தேவையில்லாத நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம், நமக்கு வயசாச்சு நம்மளை பார்த்துக்கிறவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பயமான எண்ணமும், பொறுத்தையாட்ட போய் உட்காந்து வம்படிக்கணுங்கிற எண்ணமும் எதுவும் இருக்கிறது இல்லை. நம்ம பொழுத நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி, கரெக்டா சொன்னீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஸோ உங்களுடைய டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாந்தியினால கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி ஸோ அடுத்த வாரமும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் பார்ப்போம். until then take care, bye.